அண்ணா வணக்கங்கண்ணா. நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா svttex. நம்மளுடைய ஷாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டன், பியூர் காட்டன், டானா பட்டு, சாஃப்ட் சில்க்கு எல்லா மெட்டீரியலுமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஷாப்பில் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்கண்ணா. ரீசேல் பண்ணுறவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டே இருப்போங்கண்ணா. அதுலேருந்து அவங்க ஒரு சாரி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஷாப்பில் வந்துட்டு தமிழ்நாடு மட்டும் வந்துட்டு சிஓடி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிள் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக சிஓடி ஆப்ஷன்ஸில் எங்கே இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரிக்கு வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட்டில் வந்துட்டு கொரியர் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஆன்லைன் பேமெண்ட் சிஓடி ஆப்ஷன்ஸ் கிடையாது. நம்ம ஷாப் வந்துட்டு கரெக்டாக இளம்பிள்ளை உழவர் சந்தை பக்கத்தில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குங்கண்ணா. நம்மளுடைய ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாங்கண்ணா. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு வெட்டிங் கலெக்ஷன்லேயே வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் சாரீஸ்ண்ணா. வெட்டிங் கலெக்ஷனில் ஸ்டோன் ஒர்க் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சாரீ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்துருக்குண்ணா. ப்ளஸ் வந்துட்டு நம்ம பார்டருக்கும் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்போம். ஓகேண்ணா. என்னுடைய ஃபுல் வியூ பாருங்கண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. இது இந்த மாதிரி வந்துட்டு சாரீ வந்துட்டு ஓரளவுக்குண்ணா ஒரு பாதி சாரீ வரணும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்துருக்குண்ணா. சாரீ பார்த்தீங்கன்னா சாரீ இந்த இடத்துலலாம் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடும். அதே மாதிரி நம்ம பார்டர் டிசைனுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் எது வரலாம் இருக்கும் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டுனா இதில் 4000 ஸ்டோன் ஒர்க் இருக்குங்கண்ணா. பிளவுஸ் வந்துட்டுனா கான்ட்ராஸ்ட் வந்துடும் இந்த மாதிரி. ஆனால் ஸ்டோன் ஒர்க் இது இருக்காது. கஸ்டமர் ஒரு வேலை வந்துட்டு எங்களுக்கு இன்னும் ஒரு 2000 ஸ்டோன் வச்சு நீங்கள் பிளவுஸுக்கு நெக் ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம இங்கே ஆல்ரெடி சாரியில் வச்சிருக்கிற அதே சேம் டைப்ல பிளவுஸ்ல வந்துட்டு நெக் ஒர்க் வச்சு ஸ்டோன் ஒர்க்லேயே நம்ம பிளவுஸ்க்கு நெக் ஒர்க் டிசைன் கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இப்போ நமக்கு வந்து முந்தியிலையும் சாரிலையும் ஸ்டோன் ஒர்க் இதில் நம்ம வந்துட்டு 4000 ஸ்டோன் வச்சுக்கோங்கண்ணா. சப்போஸ் கஸ்டமர் இதுலேயே வந்துட்டு எங்களுக்கு 10000 ஸ்டோன் வேணும் அப்படின்னாலும் நம்ம வச்சுக்கலாம் தாராளம். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு சேம் வெட்டிங் கலெக்ஷன்ல பாட்டில் கிரீன் சாரி எல்லாமே ஸ்டோன் ஒர்க்ண்ணா. பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு ஹீட்ல ஒட்டினது. நம்ம வந்துட்டு கையில ஒட்டினா ஸ்டோன் கொட்டிடும் அப்படின்னு பாக்கலீங்களா? இல்ல போகாதுண்ணா. நீங்க எப்படி வேணாலும் தேய்ச்சி பார்க்கலாம். ஸ்டோன்லாம் ஒன்று கூட போகல. ஹீட்ல ஒட்டுறதுண்ணா. கலர் பாருங்க பாட்டில் கிரீனு. பல்லு பிளவுஸ் வந்துட்டு பிங்க் கலர் வந்துடும். ஓகேண்ணா. இதுலேயும் சேம் வந்துட்டு நம்ம சாரிலையும் சரி பார்டர்லையும் சரிண்ணா ஸ்டோன் ஒர்க் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த சாரிக்கு வந்துட்டு 4000 ஸ்டோன் வந்துட்டு இந்த அளவுக்கு சிம்பிளா நீட்டா இருக்குங்கண்ணா. சப்போஸ் எங்களுக்கு இன்னும் கிராண்டா வேணும் அப்படின்னா தாராளமா வந்துட்டு நம்ம இதுலயே வந்துட்டு இதே சேம் சாரில கூட நம்ம இன்னும் ஸ்டோன் ஒர்க் ஹெவியா பண்ணிக்கலாம். ரேஞ்சிங்னா பிரைஸ் ரேஞ்ச் ஆனா இதனுடைய பிரைஸ் ரேஞ்ச் வந்து 1500 வரும்ண்ணா. 1500. ஓகேங்களா. இது எல்லாமே ஃப்ரண்ட்ல ஒட்டி இருக்கும். ஆமா இது எல்லாமே ஃப்ரண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி வந்துரும். நான் சாரி கட்டும்போது வந்துட்டு ஃப்ரண்ட்ல முன்னாடி வந்துரும். சூப்பரா இருக்குண்ணா. ஆனா வெறும் 1500 தான். ஆமா 1500. ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் சாரீஸ்ண்ணா. ஆரஞ்சு கலர் சாரீஸ். இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே வெட்டிங் கலெக்ஷன்ஸ். ஓகேண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. அது எல்லா சாரியுமே வந்துட்டு வெட்டிங் சாரிண்ணா. அதனால ஆல்ரெடி ஃபுல்லாவே வந்து ஜரி ஒர்க்கு பிளஸ் வந்துட்டு காப்பர் ஜரிங்கண்ணா. காப்பர் ஜரிக்கு எப்பயுமே ஸ்டோன் ஒர்க் வந்துட்டு நல்லா வந்துட்டு எடுத்து கொடுக்கும். ஸ்டோன் வந்து சில்வர். ஆமா ஸ்டோன் ஒர்க் வந்துட்டு சில்வர்ண்ணா. ஒயிட் கலர் ஸ்டோனு. ஓகேண்ணா. இதுல பாத்தீங்கன்னா பல்லு பிளவுஸ் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் வந்துருங்கண்ணா. இந்த சாரி வெயிட் எல்லாம் எவ்வளவு இருக்கும்? ஆனா இதனுடைய வெயிட் வந்துட்டு ஒரு 750 கிராம். 750. அப்ப ஸ்டோன் ஒட்டணுமா நமக்கு வெயிட் கொஞ்சம் ஏறும்ல? ஆனா அந்த அளவுக்குலாம் ஏறாதுண்ணா. ஸ்டோன் அந்த அளவுக்குலாம் ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் இல்லை இல்லைங்களா. நார்மலா வந்துட்டு ஒரு 20 கிராம் 30 கிராம் அந்த அளவுக்கு தான் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் வெயிட் இருக்குண்ணா. சரி ஓகேண்ணா. ஆனால் அடுத்தது வந்துட்டு ஒரு நல்ல டார்க் க்ரீன்னா. ஓகே. பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஒரு ஹை லுக்கில் இருக்குங்கண்ணா. இதில் பாருங்க வந்துட்டு இந்த சாரி வாஷ் பண்ண முடியாதுங்களா? ஆனால் வாஷ் பண்ணிக்கலாங்கண்ணா. ஃப்ரெஷ் போட்டு தேய்க்கக்கூடாது. ஏன்னா வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் வந்துட்டு எவ்வளவுதான் நம்ம ஹெவியா ஓட்டினாலும் ஃப்ரெஷ் போட்டு தேய்ச்சா கண்டிப்பா கொட்டும். அதனால வந்துட்டு கண்டிப்பா ஃப்ரெஷ் யூஸ் பண்ணி நம்ம சாரி வந்துட்டு வாஷ் பண்ணக்கூடாது. நார்மலா நம்ம எப்பயும் வாஷ் பண்ற மாதிரி தாராளமா வாஷ் பண்ணிக்கலாம். எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதுண்ணா. மேபி ஒரு 10,000 12,000 ஸ்டோன்ல ஓட்டுற மாதிரி எவ்வளவு காஸ்ட்? ஆனா மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம ஒரு 1000 ஸ்டோனுக்கு வந்துட்டு 60 ரூபாய் ஒர்க்குக்கு. ஓகே. அப்படின்றப்போ நம்ம அதை அப்படியே டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். 1000 ஸ்டோனுக்கு 60 ரூபானா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்டோன் ஓட்டினா 600 ரூபாய் கூட. 600 ரூபாய். நம்ம சாரி வந்துட்டு 1300 கொடுக்குறோங்கண்ணா ஸ்டோன் ஒர்க் இல்லாம. அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு ஒரு 600 ரூபாய் கூட ஆட் பண்ணிட்டா 1900 வரும். அதாவது 10,000 ஸ்டோனுக்கு நம்ம இந்த இதுக்கு வந்துட்டு 4000 ஸ்டோன் தான் இப்போ ஒட்டிருக்கோம். 4000 ஸ்டோன் தான் ஒட்டிருக்கோம். இதனுடைய காஸ்ட் வந்துட்டு 1500. இதுவே நல்லா கிராண்டா இருக்கு. ஆமா இதுவே நல்லா கிராண்டா தான் இருக்கும். கிராண்டா இருக்கும். அதே சமயம் வந்துட்டு கரெக்டா நீட்டா ஒரு ஃபினிஷ்ட் இருக்கும்னா. இதையும் விட அண்ணா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு மெரூன் கலர் சாரி. மெரூன் கலர் சாரி. ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. இதெல்லாம் ஸ்டோன் ஒர்க்கு நல்லாவே வந்துட்டு கொஞ்சம் பார்க்கறது காம்பினேஷன் நல்லா தெரியும்ண்ணா. இது வெட்டிங்க்குலாம் இந்த கலர் நல்லா எடுப்பாங்க. ஆமாம் மெரூன் கலர்லாம் நிறைய வந்துட்டு லைக் பண்ணுவாங்கண்ணா. இது கோல்டு ஜெரி. ஆமாம் இது கோல்டு ஜெரிங்கண்ணா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷனுக்கு ஸ்டோன் ஒர்க்கு நல்லா கொஞ்சம் பிரைட்டாக தெரியும்ண்ணா. சூப்பராகவே இருக்கு. அது ஜரிகை நல்லாவே மின்னும். இப்போ ட்ரெண்டிங்கே கோல்டு வந்துருச்சுண்ணா. ஆமாம் மறுபடியும் வந்துட்டு கோல்டு இப்போ நிறைய வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தீபாவளி சீசன்லாம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அது இப்போ முகூர்த்த மாதிரி வருது கம்மிங்க இப்போ நெக்ஸ்ட் மந்த் முகூர்த்தம் வருதுங்கண்ணா, அதனால வந்துட்டு இப்போ ஸ்டோன் ஒர்க்கும் சரி கோல்டு ஜெரியும் சரி நான் ரெண்டுமே நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்கண்ணா. ரேஞ்ச் என்னன்னா? ஆனால் இதனுடைய ரேஞ்ச் வந்துட்டு 1500ங்கண்ணா. 1500 தான். 1500. ஆனால் இதுவும் வந்துட்டு வெட்டிங் கலெக்ஷன் தான். இதெல்லாம் இந்த கலர் காம்பினேஷனுக்கு நம்ம ஸ்டோன் ஒர்க் பார்க்கும்போது வந்துட்டு நல்லாவே ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ங்கிற மாதிரி சாரி பிளாக் கிடையாது, காஃபி கலரு. காஃபி கலர். ஆனால் பார்க்க டபுள் ஷேட் மாதிரி இருக்கும். டபுள் ஷேட் மாதிரி இருக்குங்கண்ணா. அந்த கலர் காம்பினேஷன்றதுனால ஸ்டோன் ஒர்க்கு நல்லா வந்துட்டு டோட்டலாகவே வெளியில் தெரியும்ண்ணா, நல்லா பிரைட்டாக எடுத்து கொடுக்கும். ஓகேண்ணா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்லுக்கும் ஸ்டோன் ஒர்க் வந்துருங்கண்ணா. ப்ளவுஸ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி வந்துட்டு ப்ளைனாக கான்ட்ராஸ்டில் தான் வரும், ஸ்டோன் ஒர்க் இருக்காது. ஆனால் மோஸ்ட்லி ஒரு சில கடையில் ஸ்டோன் ஒர்க் சாரீஸே கிடைக்கிறது இல்லை. ஆமாம், மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு வச்சிருக்க மாட்டாங்கண்ணா. ஓகே. ஏன்னா கஸ்டமர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப்லேயுமே வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு எங்களுக்கு 5000 ஸ்டோன் வேணுன்றாங்க, ஒருத்தர் 2000 ஸ்டோன் இருந்தால் போதுன்றாங்க. அதனால நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்க முடியல ஸ்டாக். ஓகே ஓகேண்ணா. இதில் பாருங்க கலர்ஸு எல்லாமே அதே ரேட்டு. ஆமாம், சேம் ப்ரைஸ்னா, கலர் காம்பினேஷன் மட்டும் வேறு. கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், கலர்ஸ்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 15 to 20 கலர்ஸ் இருக்குங்கண்ணா. அதில் 15 to 20 கலர்ஸ். 20 கலர்ஸ் பரவாயில்லைங்களா? நான் கூட ஏதோ 2 கலர் 3 கலர் தான் இருக்குண்ணா. இல்லைண்ணா. டிசைன்ஸ்லாம் எத்தனை இருக்கு இதில்? ஆனால் டிசைன்ஸும் வந்துட்டு நம்மகிட்ட இதில் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் அப்படின்னாக்கா 50 டிசைன் பக்கம் ஓடுதுங்கண்ணா. ஓகே. இதில் ஸ்டோன் ஒர்க் வச்சதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 10 டிசைனில் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்கோம். ஒரு 10 டிசைனில் ஸ்டோன் ஒட்டி. ஆமாம், 10 டிசைனில் ஸ்டோன் ஒர்க் ஒட்டிருக்கீங்கண்ணா.